அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சிந்தித்து செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக உள்ளது. சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு மனைவியே கூட எதிரியாக மாறிவிடவும் வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் இவர்களுக்கு துன்பமானதாகவே தெரியும். சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தங்களது திறமையால் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு தங்களது குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் எதுவும் இயலாத வண்ணம் மிக நல்ல முறையில் குடும்பத்தை நடத்தி செல்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் 2, 3 மற்றும் 4ஆம் தேதிகள் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 18, 19, 22, 23, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 1, 7, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதத்திற்கு 16ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 18ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 19ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 28ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 14ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 8ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 15ஆம் தேதியும் ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதியும் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை திதியானது மே மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில்
வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 4ஆம் தேதி புதன் கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் ரிஷபராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 8ஆம் தேதி காலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 16ஆம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.